இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த 2 வசனங்களையும் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். ஏசாயா 64 அதனுடைய 8வது வசனம், ஏசாயா 44 அதனுடைய 21. ஏசாயா 64:8, ஏசாயா 44:21, ஏசாயா 64:8, ஏசாயா 44:21 எல்லாம் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியே. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நாம் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லை. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், நம்ம இவ்வளவு நாட்கள் உபவாச கூட்டங்களிலே ஒவ்வொரு நாளும் நம்ம உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த கர்த்தரால் உருவாக்கப்படுகிற அனுபவம் இன்னைக்கோட முடிஞ்சு போயிடக்கூடாது, இல்லை நாளைக்கோட முடிஞ்சு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். இது ஒரு கொஞ்ச நாள் உருவாக்கப்பட்டு அதோட முடிஞ்சு போகிற காரியம் கிடையாது. கர்த்தரால் உருவாக்கப்படுகிறது என்பது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அதை குறித்து தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பேச போகிறேன். ஒன்று, அனுதினமும் உருவாக்கப்படுகிற வாழ்க்கை, அனுதினமும் கனி கொடுக்கிற வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, அனுதினமும் உருவாக்கப்பட்டு அனுதினமும் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஒரு சொல்லுங்க, அனுதினமும் உருவாக்கப்பட்டு அனுதினமும் கனி கொடுக்கிற வாழ்க்கை. அப்போ இந்த உபவாச கூட்டங்கள் 21 நாள் முடிந்து போன உடனே எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்லை, இனிதான் நம்ம ஆரம்பிக்கவே போகிறோம். நம்ம பர்சனல் லைஃப்பில், நம்முடைய வாழ்க்கையில் இனிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிதான் நம்ம உருவாக்கப்படுகிறது, அனுதினமுமாய் மாறப்போகிறது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதித்தோம், கர்த்தரை ஆராதித்தோம். இத்தனை நாட்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தோம். ஆனால் இந்த அனுபவங்கள் இனி வருகிற நாட்களில் நம்முடைய வீடு இப்படிப்பட்ட ஒரு வீடாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் தங்குகிற வீடாக, தேவனை ஆராதிக்கிற வீடாக, தேவனை தொழுது கொள்ளுகிற வீடாக நம்முடைய வீடு என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமையை செலுத்துங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், அனுதினமும் நம்ம உருவாக்கப்பட்டு அனுதினமும் கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இப்போ பாருங்க, ஏன் அப்படி அனுதினமும் உருவாக்கப்படுகிறது அப்படி என்று சொல்லுகிறேன் என்றால், அது இன்னும் ஒரு விதத்தில் நம்ம சொல்லணும்னா, எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற தன்மை, எப்போதும் ஆயத்தமாக இருக்கிற தன்மை. எப்போ ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார் நமக்கு தெரியாது. கவனிக்கிறீங்களா? இப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்றது, ஒரு நல்ல உதாரணத்தோட சொன்னாதான் இது நல்லா இருக்கும். இப்போது மிலிட்ரியில் வேலை பார்க்குறாங்கல்ல, மிலிட்ரியில் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது அவங்க எப்பொழுதுமே ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்கிறாங்க. எப்படின்னா, எப்போவுமே அந்த இராணுவ உடை அணிந்து துப்பாக்கிகள்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. தூங்குறதும் எப்படி தான் தூங்குவாங்க? அப்படியே தான் தூங்குவாங்க. சில ஒரு குரூப் எப்போவுமே அவங்க ஷூஸ் எல்லாம் நல்லா பாலிஷ் பண்ணி நீட்டாக, பார்த்தாலே அது பியோர் பிளாக்காக தெரியணும் அந்த ஷூஸ். அப்படி நீட்டாக இருக்கணும். சிலர்லாம் நல்ல நீட்டாக தெரியணுங்கிறதுக்காக பிளாக் பெயிண்ட் எல்லாம் கூட என்ன செய்வாங்களாம், அடிச்சு விடுவாங்களாம். நான் கேட்டிருக்கிறேன். நீட்டாக பக்காவாக இருக்கணும் அந்த ஷூஸை பார்க்குறதுக்கே. அவ்வளவு பர்ஃபெக்டாக அவங்க ரெடியாக இருக்கணும். எப்போ ஒரு கால் வந்தாலும் உடனே, எப்படி தூங்கிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி, கூப்பிட்ட உடனே எழும்பி போய் அவங்களுடைய கடமைகளை செய்வதற்கு தயாராக இருக்கணும். அப்போ இவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? ஒரு நாள் ரெடியாகி அப்படி இருக்கிறது இல்லை, டெய்லி அவருடைய கடமையை செய்வதற்காக ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். தினமும் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, எப்போ அழைப்பு வரும் தெரியாது. அந்த நேரத்தில் நான் ஷூ மாட்டுறேன். அந்த ஷூ பார்த்துருக்கீங்கன்னா இது வரைக்கும் இருக்கும் அவங்க போட்டிருக்கிற ஷூ. நம்ம போடுற ஷூ மாதிரி உடனே மாட்டிட்டுலாம் வந்துட முடியாது. அதுக்கு எவ்வளவோ நிறைய லேசஸ் இருக்கும், நல்ல நீளமான லேசஸ் இருக்கும், நல்ல மேலே வச்சு நல்லா டைட் பண்ணி
ஒன்றுமே அதை பண்ண முடியாது. கழட்டுனா கூட கொஞ்ச நேரம் ஆகும், அப்படிப்பட்ட ஷூஸ். அப்போ நான் உங்க கூப்பிட்ட உடனே ஷூவை மாட்டிட்டு போயிடுறேன்னா போக முடியாது. கேட்ட உடனே எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டு போயிடுறேன்னா முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. எப்பவுமே உருவாக்கப்பட்டு தயாராக இருந்தாதான் அவர்களுக்கான அழைப்பு வரும்போது, அவங்களுக்கான கால் வரும்போது டக்குன்னு காரியங்களை செய்ய முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எப்பொழுதுமே உருவாக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏன்னா எப்போ உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் நன்மைகளை தரப்போறாரு, எப்போ கர்த்தர் உங்களுக்கு புதிய வாசல்களை திறக்க போறாருன்னு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நாம் தயாராக இல்லாததினால், நம்ம உருவாக்கப்பட்டு கரெக்டாக அவர் எதிர்பார்க்கிற நேரத்தில் நம்ம செயல்பட முடியாமல் இருந்தோம்னா அநேக நன்மைகளை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? அநேக நன்மைகளை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். ஆனால் கரெக்டாக பக்குவப்பட்டு ரெடியாக இருந்து நம்ம கரெக்டாக போயிட்டோனாலே சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தடைபடாமல் நடக்கும். இதை நான் கூட என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் போக வேண்டியது இருந்துச்சு. என்னை கூப்பிட்ருந்தாங்க. எதுக்குன்னா, நான் ஏதோ மெசேஜ் கொடுப்பதற்காகவோ இல்லை ஒர்ஷிப் நடத்துவதற்காகவோ எதுக்காகவும் அழைக்கப்படலை. அந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுறதுக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள எல்லாரை போல் கலந்து கொள்றதுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ நானும் போகலாம் அப்படின்னு சொல்லி மனசில் வச்சுருந்தேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வந்தபோது நான் அன்னைக்கு சாயங்காலம் அந்த ப்ரோக்ராம் இருக்கிறத மறந்துட்டேன். சரியா? அந்த ப்ரோக்ராம் இருக்கிறத மறந்ததுனால ஈவினிங் 6:30க்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு 6 மணி வரைக்கும் ஞாபகமே வரல. அந்த இடத்துக்கு போகணுன்னாலே வீட்டிலேருந்து நான் கிட்டத்தட்ட 35-40 நிமிஷம் பிரயாணம் பண்ணி தான் என்ன செய்யணும் போட. 6 மணி ஆச்சு, நான் என்ன செய்யலை, எனக்கு ஞாபகத்துக்கே வரல. ஞாபகத்துக்கு வரலன்னா அன்னைக்கு காலையிலேருந்து நான் வெளியே போகாததுனால நான் நீட்டாக ரெடியாக இருக்கவும் இல்லை. அப்போ எனக்கு மனசுக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா, சரி நம்ம இன்னைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நம்ம அங்கே அட்டன் பண்ண வேண்டாம், இன்னைக்கு அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே வந்துருச்சு. இதுக்கு என்ன காரணம்? பதில் சொல்லுங்க. நான் இப்போ போக வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் நான் மறந்தது, ரெண்டாவது நான் ரெடியாக இல்லாதது. ஏன்னா நம்ம ரெடியாகி போகிறதுக்கு எத்தனை மணிக்கு ஆகும் நமக்கு தெரியாது. அப்போ இனி இருக்க ரெடியாகி போய் அங்கே போய் இப்போ வேண்டாம். அப்போ ஒரே மெயின் காரணம் என்னென்னா, நான் ரெடியாக இல்லாததுனால, வெளியே போகிறதுக்கு ரெடியாக இல்லாததுனால என் மனசு என்ன சொல்லுது, வேண்டாம், போக வேண்டாம். ஆனால் இன்னொரு இடத்துல இருந்து மனசு சொல்லுது, நீ அங்கே போகலைன்னா ஒருவேளை எதையாவது நீ மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குது மனசு. ஒருவேளை நீ அங்கே போகலைன்னா ஏதோ ஒரு காரியத்தை நீ மிஸ் பண்ணுவ, ஏதோ ஒரு காரியத்தை நீ இழந்து போவ, நீ போகிறதுனால அது உனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எனக்கு 2 குழப்பம். இப்போ நான் போகணுமா வேண்டாமா, ரெண்டு மனசு தான் சொல்லுது. உடனே டக்குன்னு சரி என்னதான் இருந்தாலும் லேட் ஆனாலும் பரவாயில்ல போயிடுவோன்னு சொல்லிட்டு உடனே கடன் கிளம்பி, நான் கிளம்பினாலே லேட் ஆகும், ஆனாலும் வேகமாக கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். போனால் இதுவரை இல்லாத ஒரு புதிய ஐக்கியம் கிடைச்சது. அதன் மூலமாக நம்ம ஊழியத்துக்கே ஒரு பெரிய வளர்ச்சி உண்டானது. சரிங்களா? எத்தனை பேர் சொல்ல புரியுது? அன்னைக்கு நான் போகலைன்னா அந்த நபரை நான் சந்திச்சதுனால கிடைச்ச உயர்வுகள் எனக்கு கிடைக்காமலே போயிருக்கும். அப்போ ஒரு சைடில் மனசு சொல்லுது, நீ கிளம்பி போகாம அதை மிஸ் பண்ணிட்டேன்னா நீ கண்டிப்பா ஏதோ ஒன்று இழக்க போற அப்படின்னு மனசு கிளியரா சொல்லுது. அப்போ உடனே நான் அதை உதறி தள்ளிட்டு, அந்த சோம்பல் எல்லாம் உதறி தள்ளிட்டு உடனே எழும்பி போனனால அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்தேன். அவர் மூலமாக நம்முடைய ஊழியங்கள் வளர்வதற்கு கர்த்தர் என்ன செய்தார், கிருபை, ஏதோ ஒரு விதத்தில். அப்போ நான் அன்னைக்கு போகலைன்னா, சரியா நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நாம ரெடியா உருவாக்கப்பட்டு ஆயத்தமா இருந்தா எந்த நேரத்திலையும் கர்த்தருடைய உயர்வுகளை அனுபவிப்பதற்கு கர்த்தர் நம்மை உருவாக்குவார். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேகம் பேர் நிறைய காரியங்களை மிஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? ரெடியா இல்லாதனால.
நம்ம ஃபேமிலியில் கூட அநேக காரியங்கள் நம்ம மூலமாக தடைபடுறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய சோம்பல்னால, நம்ம ரெடி ஆகாததுனால, கரெக்ட் டைமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகாததுனால தான் நம்மளால சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. தயாராக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெடியாக இருங்க. இல்லை, முதல்ல நீங்கள் சொல்லுங்க, நான் இனி ரெடி ஆகணும் அப்படி சொல்லுங்க. முதல்ல நான் ரெடியா. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெடியாக இருங்க. இனி எப்போ உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாருன்னு தெரியாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் பார்க்கும்போது நீங்க தயாரா இருக்கணும். தயாரா இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்துருவார். ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்க தயாரா இருங்க. ஹல்லேலூயா. யாரு பாத்திரவான்களா? அதான் வாஞ்சையுள்ள ஆத்துமா, அதான் தயாரான ஆத்துமா, ரெடியா இருக்கிற, அது அனுதினமும் ப்ரிப்பேர் ஆகும். அதான் நம்ம சொல்றோம்ல, காலையில் எழும்பின உடனே ஒரு எண்ணம் வரணும், கர்த்தாவே இன்னைக்கு நீங்க என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க, இன்னைக்கு என் வாழ்க்கையில் என்ன காரியத்தை செய்ய போறீங்க, இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை நீங்க கண்டிப்பா செய்வீங்க, அதற்காக நான் தயாரா இருக்கிறேன், அதற்காக என்னை உருவாக்குகிறேன், அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். நமக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னாலே நம்மளால முடியல. அப்போ ஆண்டவர் மட்டும் ஆசீர்வதிக்கும் போது எப்படி நம்ம அவைலபிளாக இருப்போம்? அதுக்கு அவர் வசனத்தை வாசிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 11, 13, 14. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். யார் பார்க்க வந்தா? இயேசு. எப்படிப்பட்ட அத்தி மரம்? இலையே இல்லாம, காஞ்சு போய், தண்ணியும் இல்லாம அப்படி இருந்த அத்திமரமா? ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்படுகிறது இலைகள் உள்ள. அப்படின்னா கிரீனா செழுமையா இருக்கிற ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் பார்த்து அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இப்படிதான் நம்மளை பார்ப்பார் ஆண்டவர். இவங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்துருக்கிறேனே, உருவாக்கப்படுறதுக்குள்ள எல்லா ஆயத்தமும் நான் கொடுத்துருக்கிறேனே, இவங்க நினைச்சா ரெடியா இருக்கலாமே, இவங்க நினைச்சா கனி கொடுக்கலாமே, இவங்க நினைச்சா பிரயோஜனப்படலாமே, அனுதினமும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழலாமேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் திடீர்னு பார்க்க வருவார். நிறைய இலைகள் இருக்குது, நல்லா செழுமையா இருக்கிறது. அப்போ இவங்கள்ட்ட ஏதாவது கனிகள் இருக்கும், இவங்களை உருவாக்கலாம், இவங்களை ஆசீர்வதிக்கலான்னு சொல்லி பார்க்கறதுக்கு வருவார். வரும்போது என்ன நடக்குது? அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இப்போ இந்த அத்தி மரத்தை கர்த்தர் எதுக்கு ஒப்பிடுறாரு? யாருக்கு? மரம் சீசன்ல தான் என்ன செய்யும்? காய்க்கும். ஆனா கர்த்தரால் உருவாக்கப்பட்ட நீங்கள் அனுதினமும் கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவரே நான் இப்போ ரெஸ்ட், இப்போ என்னால் முடியாது. இல்லை இல்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற நேரத்துல எல்லாம் கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் கர்த்தரோடு உள்ள வாழ்க்கை. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாருல்ல, அதாவது மொத்தத்துல சூன்யமா இருந்தாலும், மொத்தம் இருள் அடைஞ்சிருந்தாலும், உன் வீட்டில் மட்டும் கர்த்தருடைய வெளிச்சம் என்ன செய்யுமா? இந்த வசனம் வாசித்திருக்கீங்களா? உலகம் முழுசும் இருள் சூழ்ந்தாலும் நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அப்படின்னா என்ன? சீசனே இல்லைன்னாலும், வாய்ப்பே இல்லைனாலும் நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் உண்டாக வேண்டும். அதுதான் கர்த்தரால் உருவாக்கப்படுகிற ஒரு அனுபவம். இப்போ வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நான் வர்ற நேரத்தில் நீ உருவாக்கப்பட்டு தயாரா இல்லைன்னா என்றென்றைக்கும் நீ கனி கொடுக்க மாட்டாய். மணவாட்டி என்கிற ஒரு சம்பவம் இருக்குது இல்லையா? மணவாளன் வரும்போது மணவாட்டி என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அந்த நேரத்தில் ஆயத்தமாக இல்லைன்னா
ஒரு நாளும் மணவாளனிடத்துல போக முடியாது. அந்த சம்பவங்கள் உங்களுக்கு ரிலேட் ஆகுதா? புரியுதா? ஒவ்வொரு நாளும் உருவாக்கப்பட்டு மணவாளன் எப்ப வருவார் என்று நம்ம எல்லாவற்றையும் தயார் செய்து எண்ணெயோடு விளக்கோடு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். அவர் வந்த பிறகு ஷூ போட்டு வரேன், வந்த பிறகு எண்ணெய் எடுத்துட்டு வரேன், வந்த பிறகு விளக்கு எடுத்துட்டு வரேன் அவர் போயிடுவாரு. நம்ம ஒரு நாளும் பயன்பட முடியாது, ஒரு நாளும் உயர்த்தப்பட முடியாது. அனுதினமும் கனி கொடுக்கிற வாழ்க்கை, அனுதினமும் உருவாக்கப்படுகிற வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பதற்கு தயாரா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கு தயாரா இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான். என்னைக்கோ ஒரு நாள் அற்புதங்கள் அல்ல, தினமும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். தினமும் உங்க வாழ்க்கையில புதிய வழிகளை திறக்க வல்லவர். தினமும் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜபிக்கிறோம், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறேன்னு ஜெபம்ன்றல்ல. அந்த அற்புதத்தையும் அந்த அதிசயத்தையும் பெறுவதற்கு அனுதினமும் உருவாக்கப்படுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படின்ற அனுதினமும் தயார்படுத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது, நம்மிடத்துல இந்த கனியை எதிர்பார்க்கும் போது கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பதான் அனுதினமும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் என்ன விரும்புகிறேன்னா, இந்த உபவாச நாட்களில் எவ்வளோ பயபக்தியோடு, எவ்வளோ தேவ பயத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறோமோ, இதே போல் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் இருந்து பாருங்களேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்வார், ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை செய்வார். ஒரு அரை மணி நேரமாவது இப்படி ஒதுக்கி ஆண்டுடைய பாதப்படியில் அமர்ந்திருங்கள். ஒரு மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஆண்டவரால் உருவாக்கப்படுது, ஆண்டவரோடு இணைந்து ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கில் எஸ்தருடைய புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 625வது பக்கத்தில் இருக்கு, 625வது பக்கத்தில் இருக்கிறது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ எதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம டாப்பிக்கை மறந்துடக்கூடாது. எதை பற்றி? எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வரும்போது நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக தயாராக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ நம்ம இதில் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். 5ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். அப்படி அப்பொழுது சூசான் அரமனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சிமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான். சரிங்களா? அவருடைய பேர் என்ன? மொர்தெகாய். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகொனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். சரியா? அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அத்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளுமாயிருந்தாள். அவள் தகப்பன் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டாள். இப்போ எஸ்தர் எனப்படுகிற ஒரு பெண், அழகான ஒரு பெண், அவளுக்கு யாரும் இல்லை, தகப்பனும் தாயும் இல்லை. இப்போ மொர்தெகாய் அவளை ஒரு மகளாக ஏற்றுக்கொண்டு அவளை என்ன செய்கிறார்? வளர்த்தி வருகிறார். 8ஆம் வசனத்தில் பாருங்க. ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். இப்போ பாருங்க, அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால்
எஸ்தருடைய வாழ்க்கை ராஜாவை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவில் இருந்திருக்கிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? மொர்தெகாயும் சரி எஸ்தரும் சரி தன்னை அதற்காக மெருகேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு ராஜா யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், யாரை வேணாலும் மாற்றி எடுக்கலாம், யாரை வேணாலும் தனக்கு இஷ்டப்படி தேர்ந்தெடுக்கலாம். ஆனா எஸ்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? எஸ்தர் தன்னை அதுக்காக என்ன செஞ்சிருக்கிறா? ஆயத்தப்படுத்தி இருக்கிறா. இப்போ எப்போ உயர்வு வரும்னே நமக்கு தெரியாது. ராஜா திடீர்னு வந்து எஸ்தரை கூப்பிட்டது போல தேவன் திடீர்னு வந்து நம்மளை ஆசீர்வதிக்க கூப்பிடுவார். அப்ப நான் ரெடியா இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இன்றைக்கு இதை கேட்கிற அவனுடைய பிள்ளையே, உருவாக்கப்படுகிற வாழ்க்கைனா இதுதான். ஒரு தகப்பன் இல்லை, தாய் இல்லை, மொர்தெகாயின் இடத்துல வளர்ந்த ஒரு பெண்மணி ஒரு ராஜாவுடைய கண்களை கவரக்கூடிய அளவில் தன்னை உருவாக்கி இருக்கிறாள் என்றால் நீங்களும் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம உலகத்தின் ராஜாவை நம்ம கவர வேண்டாம், உலகத்தின் ராஜாவை நம்ம பிரியப்படுத்த வேண்டாம், உலகத்தின் மனிதர்களுடைய கண்களை நம்ம பிரியப்படுத்த வேண்டாம். ஆனா இங்க பரலோக ராஜாவுடைய கண்களை நான் பிரியப்படுத்தணுமே. அவர் என்னை பார்க்கும்போது யாரை நான் பயன்படுத்துவேன், யாரை என் ஊழியத்துக்காக அழைப்பேன், யாரை நான் பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி அவருடைய கண்கள் பார்க்கும்போது அவருடைய கண்கள் என்ன பார்க்கணுமே. யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் உபயோகப்படுத்துவேன், யாரை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் நம்மை பார்த்து அவருடைய கண்களை வைக்கும்போது என்ன அவர் தெரிந்து கொள்ளணுமே, என் குடும்பத்தை அவர் தெரிந்து கொள்ளணுமே. அப்படிப்பட்ட ஆயத்தமான வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்குதா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார், யார் எனக்காக சேவிப்பா, யார் என்னை ஆராதிப்பா, யாரை நான் ஆசீர்வதிக்கணும், யாரை நான் உயர்த்தணும், யாரை அநேகருக்கு ஆசீர்வாதம் வைக்கணும், யாரை அநேகருக்கு அதிகாரிகளை வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் சூஸ் பண்ணும்படியாக, தெரிந்தெடுக்கும்படியாக இந்த ராஜா பார்க்கிறது போல பார்த்து கொண்டிருக்கிறார். அதுல ஒரு பிரியமான மனவாட்டியை நம்ம இருக்கணுமா வேண்டாமா? எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவர் பார்க்கும்போது அவர் என்ன தெரிந்தெடுக்கணும்? நான்லாம் பெரிய ஆளு, என்ன எப்போ வேணா தெரிஞ்ச இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் அவர் என்னை பார்க்கும்போது என்ன அவர் ஆசையா எடுத்து பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் நான் உருவாக்கப்படணும். இன்றைக்கு எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம உங்களுடைய கிச்சன்ல நிறைய கத்திகள் இருக்கும், நீங்க நிறைய கத்திகள் வாங்கி வச்சிருப்பீங்க. நிறைய கத்திகள் இருந்தாலும் ஒரே ஒரு கத்தி தான் உங்களுக்கு ஃபேவரேட்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப அழகா வெட்டும். இன்னைக்கு அப்படி நம்மளை பார்க்கும்போது அநேக கத்திகளாய், அநேக பட்டயங்களாய், அநேக கூர்மையாக்கப்பட்ட கத்திகளை பார்க்கும்போது கர்த்தர் என்ன தெரிந்தெடுத்து என்னை உபயோகப்படுத்தணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னைக்கு அன்னைக்கு எஸ்தர் மட்டும்தான் அழகா இருந்திருப்பாளா? ஒரு நாட்டில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் அழகா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனா ராஜாவுடைய கண்கள் கவரக்கூடிய அளவுல எஸ்தர் தன்னை உருவாக்கி இருந்தாள். அத்திமரத்தை பார்க்கும்போது அங்க கனி இல்லை, அங்க பழம் இல்லை, சபிச்சிட்டாரு. நீ ஒரு காலம் யாருக்கும் கனி கொடுக்க கூடாது. ஆனா எஸ்தரை பார்க்கும்போது எஸ்தர் கனி கொடுக்கிறவளா இருந்தாள். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? அந்த எஸ்தரை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார்? அந்த யூத ஜனங்களை ரட்சிக்கும்படியா கர்த்தர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். 17ஆம் வசனத்துல பாருங்க, அதே 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். யாருக்கும் கிடைக்காத மரியாதை, யாருக்கும் கிடைக்காத அந்தஸ்து எஸ்தருக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவள் அனுதினமும் தன்னை அந்த ஸ்தானத்திற்காக உருவாக்கி கொண்டிருந்தாள்.
சும்மா தூக்கி ஒருத்தங்களை தலைவனை வச்சிட முடியுமா? சும்மா ஒருத்தங்களை தூக்கி அநேகருக்கு அதிகாரியா போட முடியுமா? கிரீடத்தை நம்ம தலையில வைக்கணும்னா அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நம்ம உருவாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் அவர் ஒரு சில காரியங்களை வைத்து சில அபிஷேகத்தை வச்சு அந்த கிரீடத்தை நம்ம தலைமையில வைக்கணும்னு அவர் வாஞ்சியா காத்திருக்கிறார். ஆனா வேற வழி இல்லாம இன்னைக்கு அநேகர் கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ மட்டும் கொஞ்சம் என்னால உருவாக்கப்படுவாயானால், அனுதினமும் என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக என்னுடைய பலனுக்காக நான் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று காத்திருப்பாய் என்றால் இன்றைக்கு அந்த கிரீடத்தை எடுத்து உன் தலையின் மேல் வைக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி எஸ்தர் ராஜா பார்க்கிற போது ஆயத்தமா இருந்தாரோ, ராஜா ஆசீர்வதிப்பதற்கு பாத்திரமா இருந்தாலோ, அது மாத்திரமல்ல மொர்தெகாயும் ராஜா பயன்படுத்துவதற்கு பாத்திரமா இருந்தான். வாசப்படியிலே இருக்கிறான். எப்ப ஆமான தூக்கிட்டு மொர்தெகாயை கர்த்தர் வைப்பார்னு தெரியாது. நீங்க இடத்தை விட்டு போயிட்டீங்கன்னா மொர்தெகாயை தேட முடியாது. ஆனா அரண்மனை வாசல்ல இருந்தா கர்த்தர் ஏற்ற வேளையில் ஆமான தள்ளி உங்களை தூக்கி வைப்பார். மொர்தெகாய் எங்க இருந்தாரு? அரண்மனை வாசல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய பாதப்படியில, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்ல நம்ம காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஆமான தள்ளி மொர்தெகாய் ஆகிய நம்மை கர்த்தர் தூக்கி நிலைநிறுத்துவார். அதுக்கு தேவை அனுதினமும் உருவாக்கப்படுகிற வாழ்க்கை. அனுதினமும் டெய்லி ஒரு நாள் பிரேயர் லைஃப், அடுத்த நாள் ஏதோ இல்லை, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு இடம் கொடுத்து. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த சேலஞ்சான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கஷ்டங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உபத்திரவங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யுத்தங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விபத்துக்கள், ஆபத்துக்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், இன்னும் சொல்ல முடியாத வேதனைகளை ஒவ்வொரு நாளும் மக்கள் சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழணும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் உருவாக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் வழி நடத்தப்படணும். காலையில எழும்புன எதை பறக்குறீங்களோ இல்லையோ, எதை யோசிக்கிறீங்களோ, முதல்ல சொல்லுங்க, ஏசப்பா இன்னைக்கு எழும்ப பண்ணி இருக்கிறீர், இன்னைக்கு என்ன என் வாழ்க்கையில செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்யும்படியாய் என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஏசப்பா எங்க வாழ்க்கையில, எங்க சபையாருடைய வாழ்க்கையில, எங்கள் சபை ஜனங்களுடைய வாழ்க்கையில, எங்கள் சபையை சார்ந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை செய்யுமப்பா நான் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதே ஒரு பெரிய சாதனை. எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து, எல்லா தோல்விகளையும் எதிர்த்து, எல்லா கஷ்டங்களையும் எதிர்த்து வாழணும்னா கர்த்தருடைய பலன் இல்லாம முடியாது. அப்ப கர்த்தர் என் மகளை ஆசீர்வதிக்கணும், என் மகளை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கும்போது நம்மளை கை காட்டி கூப்பிடக்கூடிய அளவில் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அநேகம் பேர் இருக்கலாம், ஆனா கர்த்தர் எங்களை பார்க்கும்போது என்ன சூஸ் பண்றவனா நான் இருக்கணும். அதான் இன்னைக்குள்ள செய்தி. எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும், தகுதியானவனா நான் இருக்கணும், என் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.